இன்றைக்கி நம்ம எல்லோரும் என்ன நினச்சோம், சாமி சேனுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் மேட்ச் நடக்கும், சாமி சேன் சாம்பியன் ஆவார், பங்கு ரிட்டர்ன் ஆவார், பங்கு ரிட்டர்ன் ஆகி கோடி ரோட்ஸ் அகேன்ஸ்ட் தான் சம்மர் ஸ்லாமில் விளையாடுவார்னு. ஆனால் இன்றைக்கி மண்டே நைட்டால் நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டாக நடந்தது. ஸ்டார்டிங்கே கோடி ரோட்ஸும் சாமி சேனும் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு குந்தர் திடீர்னு வந்து கோடி ரோட்ஸை சரமானியாக அட்டாக் பண்ணியிருப்பார். டேபிளுக்கு மேலே பைல் பாம்பை போட்டுட்டு கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா இன்றைக்கி பங்கேற்க முடியாது, சாமி சேன் இன்னைக்கு வந்து கோடி ரோட்ஸ் உன்னை எதிர்த்து மோத மாட்டான், அது மட்டும் இல்லாமல் இந்த டைட்டிலுக்காக நான் கூடிய சீக்கிரம் உன்னை நோக்கி வருவேன் அப்படின்னு குந்தர் சாமி சேனை பார்த்து பேசியிருப்பார். இப்படி பேசுனது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸ் கரெக்டாக கார் கிட்ட இருப்பாரா, அந்த கார் டோரை வச்சும் அவர் அட்டாக் பண்ணியிருப்பார். சரமாரியாக பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணதுனால இன்றைக்கி கோடி ரோட்ஸால் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்புக்கு மோத முடியாது. சாமி சேன் இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டில் டைட்டில் மேட்ச் கிடையாது, நான் இப்போ ஸ்மாக்டவுன் நோக்கி போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ராஜ் அண்டர் மேனேஜர் அடம்பி சொல்லார், இல்லைப்பா அந்த மக்கள் மத்தியில் நீ சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன். கோடி ரோட்ஸ் இப்போ மெடிக்கலி கியூர் இல்லை தான், அதை நான் ஒத்துக்கிறேன், ஆனால் உன்னுடைய டைட்டில் நீ இன்றைக்கி கண்டிப்பாக டிஃபெண்ட் பண்ணி ஆகணும், மெயின் ஈவெண்ட்டில் உனக்கான ஆப்போனன்ட் உனக்கு தேடி வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சாமி சேனும் தன்னுடைய யாரு கூட டிஃபெண்ட் பண்ணணும் தெரியாம மெயின் ஈவெண்ட்ல காத்துட்டு இருக்காரு. அப்போ ஷட்டர் ஓபன் ஆகுது, வந்திருக்கிறது யாரு, த சிக்காகோடைய மைந்தன் சிஎம் பங்க். தன்னுடைய ஹோம் டவுன்ல இன்னைக்கு WWE ரா நடக்குது. சர்ப்ரைஸா பங்க் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிறாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இப்படிதான் ரிட்டர்ன் ஆவார்னு. ஆனா இந்த இடத்துல இப்படி ரிட்டர்ன் ஆவார்னு எதிர்பார்க்கல. WWE சாம்பியன்ஷிப்புக்காக மண்டே நைட்டால சாமி சேனை எதிர்த்து இப்போ சிஎம் பங்க் போததுக்காக வந்திருப்பாரு. ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை ரசல்மேனியால தான் தோத்து போனாரு. இப்போ WWE சாம்பியன்ஷிப் பக்கம் வந்திருப்பாரு. மேட்சும் ஆரம்பிக்குது. உண்மையிலேயே மேட்சை பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காகவும் செமையாக கொண்டு போகிறாங்க. சாமி சேனுக்கு இன்னும் அதிர்ச்சி தாங்க முடியல, பங்கா வந்திருக்கிறான் அப்படின்னு. மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ரெண்டு பேருமே மாறி மாதிரி பயங்கரமாக சண்டை போடுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பர்ஃபார்மன்ஸை சூப்பராக கொண்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் சாமி சேன் எப்படியாவது இந்த மேட்சில் பங்கை வின் பண்ணணும்னு சொல்லிட்டு சீட்டிங் கூட முயற்சி பண்ணி பார்க்குறாரு. ஆனால் கடைசியில் சாமி சேனுடைய லுனிட்டிக் ஃபினிஷரை பார்த்தீங்கன்னா பங்கு சாமி சேனுக்கே போட்டு அதுக்கப்புறமா ஜிடிஎஸை போட்டு எஸ் காய்ஸ் த 1 2 3 த நியூ WWE சாம்பியனாக சிக்காகோவில் இன்னைக்கு நம்ம சிஎம் பங்க் மாறி இருக்கிறாரு. யாருமே எதிர்பார்க்காத அதிர்ச்சியாக சிஎம் பங்க் WWE சாம்பியனாக இருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருங்க. தொடர்ந்து ரெஸ்லிங் செய்யல தமிழை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.